Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல சுடிதாரோடைய மெஷர்மென்ட் சார்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, இதை எதனுடைய பேஸ்ல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதாரில் XS, அதுக்கப்புறமா S, M, L, XL, XXL அந்த மாதிரி இருக்கும். இந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இப்போது கஸ்டமர் கேட்டாங்கன்னா நான் இப்போ ஸ்மால் சைஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எந்த மாதிரி என்ன மெஷர்மெண்ட்ஸில் செஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறமா நெக் வித்து, ஆர்ம் கோல், அப்புறமா வெஸ்ட்னுடைய ஹைட்டு, அப்புறம் வெஸ்ட் ரவுண்டு, ஹிப் ஹைட்டு, ஹிப் ரவுண்டு, இதெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி நம்ம மார்க் பண்ணுறது இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான சார்ட் தான் இது. இப்போது இந்த எக்ஸஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மாலை விட சின்ன சைஸு. இதுக்கு 28 இன்ச் அளவுக்கு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கணும். இது கூட நம்ம தையலுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ், இந்த சைஸ்க்கு 28 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறமா கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலுடைய உயரம் பாருங்க 6 இன்ச்சு. இது கூட ஒரு 1/2 இன்ச்சு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஸ்டனுடைய ஹைட்டு, இந்த வெஸ்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நான் காமனாக மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச் அளவு, நார்மல் ஹைட் இருக்கிறவங்களுக்கு 14 இன்ச்சு, நல்லா டாலாக இருக்கிறவங்களுக்கு 15 இன்ச்சு. இது கூட நீங்கள் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. மேலே ஷோல்டர் பிடிக்கும்போது 1/2 இன்ச்சு மேலே போகும். இந்த வெஸ்ட் ஹைட் எப்படி எடுக்கணும்னா ஷோல்டரில் இருந்து கீழே செஸ்ட் ரவுண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகின பகுதி வரும் இல்லையா, அது வரைக்குமான உயரம் தான் இந்த வெஸ்ட் ஹைட்டு, இடுப்பினுடைய உயரம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹைட் எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கிற ரவுண்டு தான் வெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு 25 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ்க்கு 25 இன்ச்சு நீங்கள் எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா தையலுக்கு நீங்கள் தேவையான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஹிப்னுடைய ஹைட். இந்த ஹிப் ஹைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காமனாக வரும். இந்த ஹிப் ஹைட்டு பார்த்தீங்கன்னா சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விரிவான பகுதி இடுப்புக்கு கீழே. ஓகேங்களா? அந்த குறுகின பகுதிக்கு அப்புறமா வர அந்த விரிவான பகுதி தான் ஹிப்பு ஹைட்டு. ஓகேங்களா? ஷோல்டர்ல இருந்து அந்த பகுதி வரைக்கும் இருக்கிற உயரம் தான் ஹிப் ஹைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்டு. இந்த ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ்க்கு 34 இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஹிப்பினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா காமனாக நான் கொடுத்துருக்கேன், வெஸ்ட் ஹைட் மாதிரியே தான். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 20 இன்ச்சஸ், நார்மல் ஹைட் இருக்கிறவங்களுக்கு 21 இன்ச்சஸ், டாலாக இருக்கிறவங்களுக்கு 22 இன்ச்சஸ். ஓகே, கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு 20 இன்ச்சும், நார்மல் ஹைட் இருக்கிறவங்களுக்கு 21 இன்ச்சு, நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 22 இன்ச்சு. இது கூட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்க்கு செஸ்ட் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 32 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். கழுத்தினுடைய அகலம் பாருங்கள் 2.25லேருந்து 2.5 இன்ச் அளவுக்கு. ஆம்கோலினுடைய உயரம் 6.25லேருந்து 6.5 இன்ச் அளவுக்கு. இது கூட நீங்கள் வேணும்னா 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இது வெஸ்ட்னுடைய ஹைட்டை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், காமன் மெஷர்மெண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட்னுடைய ரவுண்டு 26லேருந்து 28 இன்ச்சு. அடுத்து ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 36லேருந்து 38 இன்ச் அளவு வரைக்கும் இந்த ஸ்மால் சைஸ்க்கு எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ்க்கு 34லேருந்து 36 இன்ச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் 2.5லேருந்து 2.25 இன்ச்சு. ஆம்கோலினுடைய உயரம் பாருங்க 6.5லேருந்து 6.25 இன்ச் அளவு. அடுத்து வெஸ்ட்னுடைய ரவுண்டு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 32 இன்ச்சு. ஹிப் ரவுண்ட் பாருங்க 40லேருந்து 42 இன்ச்சு. ஓகேங்களா? அடுத்து லார்ஜ் சைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 38லேருந்து 40 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டும், 2.25லேருந்து 3 இன்ச்சு கழுத்தினுடைய அகலமும், ஆம்கோலினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 6.25லேருந்து 7 எடுத்துக்கலாம். வெஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 34லேருந்து 36 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஹிப் ரவுண்டு 44லேருந்து 46 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ். ஓகேங்களா?
எக்ஸ்ட்ரா லார்ஜ். இது பார்த்தீங்கன்னா 42லேருந்து 44 இன்ச் அளவுக்கு செஸ்ட் ரவுண்டும், கழுத்தினுடைய அகலம் 3லேருந்து 3.25 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் 7லேருந்து 7.25 இன்ச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ரவுண்டு 38லேருந்து 40, ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 46லேருந்து 48 வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து டபுள் எக்ஸல் சைஸ். இது பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு 46லேருந்து 48 வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அகலம் பாருங்கள் 3.5 இன்ச்சிலிருந்து 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சிலிருந்து 7.5 இன்ச் வரைக்கும் ஆம்கோல் உயரம் எடுத்துக்கலாம். அடுத்து வெஸ்ட் ரவுண்டு 40லேருந்து 42 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 52 இன்ச்சு. ஓகேங்களா, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நீங்கள் 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கஸ்டமருடைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அது மாதிரி இதுதான் வந்து மெயினான மெஷர்மெண்ட்ஸு. கழுத்தினுடைய உயரம், கையினுடைய உயரம், இதெல்லாம் வந்து ஒரு பேரும் ஒருத்தர் ஒரு மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா, அதனால அது வந்து நமக்கு தேவையில்லை. அது வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ நான் இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இதுதான் ஃபோல்டிங் சைடு. இந்த ஃபோல்டிங் சைடில் நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் கழுத்தினுடைய ஷேப்பு. பாருங்கள், இதுதான் கழுத்தினுடைய அகலம். அதிலிருந்து கழுத்தினுடைய அகலத்திலிருந்து கீழே வர்றது தான் கழுத்தினுடைய உயரம். ஓகே, இதுதான் கழுத்தினுடைய உயரம். பாருங்க, அதுக்கப்புறமா ஷோல்டர் வருது, ஹாஃப் ஷோல்டர். இப்போ இந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வர்றதான் ஆம்கோலுடைய உயரம் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஓகே, இந்த ஆம்கோலுடைய உயரம். இப்போ அந்த ஆம்கோலுடைய உயரத்துக்கு நேராக ஃபோல்டிங்ல இருந்து நேராக வர்றது மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். அடுத்து ஷோல்டர் லைன்ல இருந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது. சைடில் கொஞ்சம் லைட்டாக அந்த குறுகலாக வந்திருக்கு இல்லையா, அந்த பகுதி பாருங்க, இதுக்கு நேராக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம வெஸ்டினுடைய ஹைட்டு மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா, ஷோல்டர்ல இருந்து இந்த குறுகின பகுதியை வெஸ்டினுடைய ஹைட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த இடத்துல இருக்கிற சுற்றளவை வெஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேல இருந்து ஷோல்டர்ல இருந்து இந்த குறுகின பகுதிக்கு அப்புறம் விரிவான ஒரு பகுதி வரும் இல்லைங்களா, அந்த சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த இடம் தான் நமக்கு ஹிப் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்னுடைய ஹைட் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ஹைட்ல இருந்து அந்த ஹைட் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து இருக்கிற சுற்றளவை ஹிப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சைடில் நான் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுடிதார் மெஷர்மெண்ட் சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மெஷர்மெண்ட்ஸில் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு எடுக்காமலே வந்து நீங்கள் இந்த சைஸஸில் எல்லாம் நீங்கள் சுடிதார் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.